அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அழகு கிச்சன். பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைக்கி என்னென்னா, என் ரெண்டாவது பையன் வந்து ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கொடுன்னா, டிஃபன் மாதிரி ஏதாவது கொடுன்னு. அதோட சரின்னு சொல்லிட்டு ஒரு 100 சப்பாத்தி போட்டு ஒரு 50 பேர் கொடுத்துருவோம், ஆளுக்கு ரெண்டா அப்படின்னு நினச்சிட்டு இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருக்காம்பா. ஒரு 100 சப்பாத்தி போடுற அளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 5 கிலோ பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு தந்த ஒரு கோழி போட்டு ஒரு ஆணத்தை ரெடி பண்ணியிருக்கோம். அதை சாயங்காலமாக இப்போ ஒரு 5 மணிக்கெலாம் நம்ம கொடுக்குற மாதிரி, விநியோகம் பண்ணுற மாதிரி இப்போ போட ஆரம்பிச்சிருக்கோம் பிள்ளைங்க. என் பெரிய பையன் சப்பாத்தி போடுவான், சின்ன பையன் வந்து ஆணத்தையும் காய்ச்சிருக்கான். என் ரெண்டாவது பையன் காசு அனுப்பி இதை செஞ்சிருன்ட்டான். ஓகேவா? இதை நாங்கள் செய்ய போகிறோம், பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே. இதுதான் என் பையன் வச்ச ஆணம். இந்த சப்பாத்திக்கு இந்த ஆணத்தை தான் நம்ம மொண்டு ஊற்றி பாக்கெட்டு போட்டு தரப்போகிறோம் எல்லாருக்கும். அல்லா பேரால் சப்பாத்தி வளர்த்துறது என் 2 மருமகளும் வளர்த்துறாருவா. என்ன இன்னொரு மருமக ஊரில் இருக்கா. என்ன பிள்ளைங்க உடம்பு சரியில்லை, எங்கள் ஊரில் இருக்கா, அம்மா வீட்டில் இப்போ. அதனால் இப்போ வந்து சப்பாத்தி இல்லை இந்த பருமா சப்பாத்தி போட்டாச்சு. சப்பாத்தி போட்டு எல்லாத்தையும் இந்த பாக்கெட்டில் 2 2 வச்சாச்சு. இதில் பாக்கெட் வச்சு இதை பாக்கெட் ஆணத்தையும் ஊற்றி முடிச்சு போட்டாச்சு. ஆணத்தையும் ரெடி பண்ணி இந்த ஆணத்தையும் போட்டு ரெடி பண்ணி பாக்கெட்டு போட்டாச்சு. இதில் போட்டு எல்லாத்தையும் கட்டிட்டாச்சுமா. உள்ளேயே ஆணத்தையும் போட்டு என் பிள்ளை ரெண்டாவது பையன் சொல்லி காசு அனுப்பி விட்டதால 50 பேருக்கு கொடுக்க சொன்னேன் சொல்லுங்களா. 50 பேருக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாருக்கும் விநியோகம் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் பாக்கெட்டு பாதி போட்டாச்சு, இன்னும் பாதி போடணும். போட்டு எல்லோரும் கொடுத்துடணும். நல்லா இருக்கு என் பிள்ளை, நல்லா இருக்க துவா செய்யுங்க. உங்களுக்காக நான் துவா செய்கிறேன். நல்லா உதவி செஞ்சு எல்லோரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நல்லா மீண்டு வாங்க எல்லோரும். வெல்கம்.